The plot is in a dramatic or narrative work is constituted by its events and actions as these are rendered an order toward achieving particular artistic and emotional effect. Plot அப்படிங்கிறது ட்ராமாட்டிக்லேயும் சரி நேரட்டிவ் ஒர்க்லேயும் சரி அதில் குறிப்பிடக்கூடிய ஈவெண்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன் இதெல்லாம் வரும். ஓகேவா? பிளாட் அப்படின்னா இதெல்லாம் தானே வரும். இது எல்லாம் எப்படி அந்த நேரட்டிவ்லேயும் அந்த ட்ராமாட்டிக்லேயும் எந்த ஆர்டரில் வருதோ, எப்படி அது வழங்கி எப்படி அது கொடுத்துருக்கோ அதே போல் அதே ஆர்டிஸ்டிக்கோட அதே எமோஷ்னலோட கொடுக்கப்படும். The discrimination is deceptively simple because the actions are performed by particular characters in a work and or means by which they exhibit their moral and dispositional qualities. இதோடைய டிஸ்கிரைப் எப்படி பண்ணும் அப்படின்னா, இது பண்ணக்கூடிய பிளாட் பண்ணக்கூடிய டிஸ்கிரைப் எப்படி இருக்குன்னா, ஒரு ஏமாற்றக்கூடிய வகையில் தான் இருக்கும் நம்மளுக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதில் குறிப்பிடக்கூடிய நாவலில் குறிப்பிடக்கூடிய ஒரு சின்ன விஷயத்த கூட அந்த சின்ன விஷயம் கூட நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மூவி எஃபெக்ட் மாதிரி தரும் இல்லையா? ஆனால் பிளாட் அப்படிங்கிறது அப்படி தராது. ஸோ ஒரு பர்டிகுலர் கேரக்டரை அந்த ஒர்க்கில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் கேரக்டருடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொஞ்சம் மாற்றிருக்கும். லைக் அந்த மாற்றிருக்கும் மீன்ஸ் சில ஆக்ஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியாமல் போயிருக்கும். ஓகேவா? அது வந்து அது எப்படி இருக்கும் பிளாட்டில் அப்படியெல்லாம் இருந்துச்சு. இப்போது நார்மலாக ஒரு ஸ்டோரியாக அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும்? நார்மலாக ஒரு மாரல் கொடுக்குற மாதிரி இல்லை டிஸ்பொசிஷனல் குவாலிட்டிஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அப்படின்றாங்க. பிளாட் அண்ட் கேரக்டர்ஸ் ஆர் தேர்ஃபோர் இன்டர்டிபெண்ட் கிரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ். பிளாட்டும் அதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸும் அதாவது அது சொல்லக்கூடிய கதையும் அந்த கதையில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் ரெண்டுமே ஒன்று சார்ந்து இன்னொன்று தான் இருக்கும். அது எப்போவுமே வந்துட்டு ஒரு நெருக்கடியான கான்செப்ட் இது அப்படிங்கிறாங்க. ஹென்றி வந்து இதை பற்றி ஒன்று சொல்லியிருக்காரு. என்னென்னா, வாட் இஸ் கேரக்டர் பட் த டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்சிடென்ட், வாட் இஸ் இன்சிடென்ட் பட் த இல்லஸ்ட்ரேஷன் ஆஃப் கேரக்டர். இப்போ கேரக்டர் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த இன்சிடென்ட்டோடைய தான் நம்ம சொல்ல முடியும் அந்த கேரக்டரை. பட் அதே போல் வாட் இஸ் இன்சிடென்ட் அப்படின்னு நம்ம கேட்டாலுமே அந்த கேரக்டரோட தான் இல்லஸ்ட்ரேட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ தனியாக என்ன அப்படின்னு கேட்டால் தனித்துவமாக எதுவும் சொல்ல தெரியாது அந்த பிளாட்டில் அப்படிங்கிறாங்க. Notice also that a plot is distinguishable from the story. ஒரு நோட் பண்ணிக்கணும், பிளாட் அப்படிங்கிறது ஸ்டோரி காட்டிலும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். பிளாட் வேறு, ஸ்டோரி வேறு அப்படிங்கிறாங்க. தட் இஸ் a bare synopsis ஆஃப் த டேர்ம். பிளாட் அப்படிங்கிறது ஒரு சினாப்சிஸ் மாதிரி தான். போரல் ஆர்டர் ஆஃப் வாட் ஹேப்பன்ஸ், மொத்தமாக என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறது தான். ஒரு சினாப்சிஸ் மாதிரி சொல்கிறது தான் பிளாட். When we summarize the story in the literary work, we say that first this happened. ஒரு லிட்ரரி ஒர்க்கில் நம்ம அதை சம்மரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு இது நடந்துச்சு, அடுத்தது நடந்துச்சு, அதுக்கப்புறம் இது நடந்துச்சு, அப்புறம் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு போச்சு அப்படின்றத சொல்லுவோம் இல்லையா? அதுதான் பிளாட். This is only when we specify how this is related to that by cause and motivation. அந்த பிளாட்டோடைய காஸ் என்ன, அந்த பிளாட்டோடைய மோட்டிவேஷன் என்ன அப்படிங்கிறத ரிலேட் பண்ணி இருக்கும். அண்ட் இன் வாட் பை அதே என்ன வேல் அதை சொல்லுதோ அதே மாதிரி தான் இருக்கும். அதே மேட்டர் தான் இருக்கும், அதே ஆர்டரில் தான் இருக்கும், அதே ஆர்கனைசேஷனில் தான் இருக்கும். பட் ஆனால் சில விஷயங்கள் ரொம்ப மைன்யூட்டான விஷயங்கள்லாம் அதில் இருக்காது. போதுமான அளவுக்கு நம்ம ஒரு ஸ்டோரி எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் பிளாட்டு. அதுதான் பிளாட் அப்படிங்கிறாங்க. There are a great variety of plot forms. பிளாட்டுக்கு நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், சம் plots are designed to achieve tragic effect. சில plots எல்லாம் பார்த்தா tragic effectல இருக்கும், சில plots எல்லாம் பார்த்தா காமெடி எஃபெக்ட் இருக்கும், சில plotsலாம் ரொமான்ஸ் இருக்கும், சில plotsல சட்டையர் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜான்ரில் இருக்கும் plots அப்படிங்கிறது. ஏன்னா அது நாவலில் இருந்தது தானே. ஸோ இந்த டைப்ஸ் எல்லாம் பிளாட்டோடைய பேட்டர்னை ஒவ்வொரு டைப்பில் காமிக்கும், வெவ்வேறு டைப்பில் வந்து காமிக்கும் அப்படிங்கிறாங்க.
இதெல்லாம் மேபி எப்படி ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னா, ட்ராமா அப்படிங்கிற மோடில் ரெப்ரசன்ட் பண்ணும். அப்படி இல்லைன்னா நேரேட்டிவ் மோடில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். அப்படி இல்லைன்னா வெர்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். இல்லைன்னா ப்ரோஸ் மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணும். அந்த பிளாட் அப்படிங்கிறது பல பேட்டர்னில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். ஏன்னா ரொமான்ஸ் டைப் இருக்குது, சேட்டையர் டைப் இருக்குது, காமெடி டைப் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் the following terms widely current in traditional criticism are useful in distinguishing the component element of plot. அதாவது ட்ரெடிஷ்னல் இப்போது யூஸ் ஆகிட்டுருக்க இந்த ட்ரெடிஷ்னல் கிரிட்டிசிசமில் பிளாட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு காம்பனண்ட் எலமெண்ட்டாக இருக்குது. காம்பனண்ட் எலமெண்ட்டாக டிஸ்டிங்யூஸ் ஆகுது பிளாட்ஸ் எல்லாம். அதே போல் டைப்ஸ் ஆஃப் பிளாட்ஸை டிஸ்கிரிமினேட் பண்ணுது. அந்த ஹெல்பிங் டு எதை பிளாட் வந்து எதை ஹெல்ப் பண்ணுது, அதாவது இந்த ட்ரெடிஷ்னல் கிரிட்டிசிசம் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, டிஸ்கிரிமினேட் டைப்ஸ் ஆஃப் பிளாட்ஸை டிஸ்கிரிமினேட் பண்ணுது. அண்ட் த கேரக்டர்ஸ் அப்ரோப்ரியேட் டு தம், கேரக்டர் வந்து கரெக்டாக அப்ரோப்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. நேரட்டிவாக இருந்தாலும் சரி, ட்ராமாட்டிக் லிட்ரேச்சர்லையாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற கரண்ட்டில் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரப்படுது அப்படிங்கிறாங்க. அடுத்த பேரா வந்துட்டு த சீஃப் கேரக்டர் இன் அ பிளாட். ஒரு பிளாட்டில் சீஃப் கேரக்டராக இருந்தாங்கன்னா அதுதான் ப்ரொட்டகானிஸ்ட். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக யார் மேலே சென்டர் ஆகியிருக்கோ அவங்க தான் வந்து ப்ரொட்டகானிஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ப்ரொட்டகானிஸ்ட் மேலே தானே நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டே ஃபுல்லாக இருக்கும். ஹீரோ எங்கே போகிறாரோ அதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து கரெக்டாக கவனிப்போம். ஸோ சீஃப் கேரக்டர் பிளாட்டில் சீஃப் கேரக்டருடைய நேம் என்ன அப்படின்னா ப்ரொட்டகானிஸ்ட். அது மேபி ஹீரோவாக இருக்கலாம், இல்லை ஹீரோயினாக இருக்கலாம். ஓகேவா? அண்ட் இஃப் த பிளாட் அதே ஹீரோவுக்கு எகெயின்ஸ்டாக லைக் ஹீயாக இருக்கலாம், ஷீயாக இருக்கலாம், அந்த கேரக்டருக்கு இந்த ப்ரொட்டகானிஸ்ட் ஹீரோவுக்கு அப்படியே அப்போசிட் கேரக்டராக இருந்தாங்க அப்படின்னா அதுதான் ஆன்டகானிஸ்ட், வில்லன் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ஹீரோனா ஹீரோ அண்ட் ஹீரோயின் அப்படின்னா ப்ரொட்டகானிஸ்ட், வில்லன் அப்படின்னா ஆன்டகானிஸ்ட். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, எலிசபெத் அண்ட் பேனட்டில் ப்ரொட்டகானிஸ்ட்டாக இருந்தது யார் அப்படின்னா ஹீரோயின். இதில் யார் ஹீரோயினாக இருந்தாங்கன்னா ஜான் ஆஸ்டன்ஸ் பிரைட். அப்புறம் வந்து ப்ரீஜூடைஸ். இது வந்து 1813 எழுதப்பட்டுச்சு. சாரி, ஜான் ஆஸ்டனுடைய ப்ரைட் அண்ட் ப்ரீஜூடியஸ் அப்படின்றது ஒரு போயமோ இல்லாத ஒரு நாவல் போல். இதில் யார் ப்ரொட்டகானிஸ்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா எலிசபெத் அண்ட் பென்னட் அப்படிங்கிறவங்க ப்ரொட்டகானிஸ்ட்டாக இருந்தாங்க. யார் இதை ரைட் பண்ணியிருக்காங்கன்னா ஜான் ஆஸ்டன் அப்படிங்கிறவங்க ரைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹேம்லெட் அப்படிங்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா ப்ரொட்டகானிஸ்ட் யார்? கிங் கிளாடியஸ் தான் ப்ரொட்டகானிஸ்ட்டாக இருந்தாங்க. அண்ட் த ஆன்டகானிஸ்ட் யார் அப்படின்னா ஷேக்ஸ்பியர் பிளேயில் ஆன்டகானிஸ்ட் யார் அப்படின்னா, சாரி மாற்றி சொல்லிட்டேன், ஹேம்லெட் அப்படிங்கிறவர் ப்ரொட்டகானிஸ்ட், கிங் கிளாடியஸ் அப்படின்றவர் ஆன்டகானிஸ்ட். ஓகேவா? ஷேக்ஸ்பியருடைய பிளேயில். அப்புறம் அண்ட் த ரிலேஷன் பிட்வீன் தெம் இஸ் ஒன் ஆஃப் த கான்ஃப்ளிக்ட். ஹீரோவாகட்டும் இல்லை இந்த ஆன்டகானிஸ்ட் ஆகட்டும், இவங்க 2 பேர்த்துக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா மோதிக்கிறது. இவ்வளோதான். 2 பேரும் வந்து கான்ஃப்ளிக்ட் பண்ணிக்குவாங்க, அவ்வளோதான். If the antagonist is evil or capable of cruel and criminal action, he or she is called villain. ஒரு ஆன்டகானிஸ்ட் அப்படிங்கிறவங்க தான் எவிலாக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அப்படியே க்ரூயலுக்காகவே இருக்கிறவங்க மாதிரி இருப்பாங்க. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் தப்பான விஷயங்கள் செய்கிற மாதிரியே, லைக் கொடூரமான விஷயங்களை செய்கிற மாதிரியே இருப்பாங்க. இல்லைனா கிரிமினல் ஆக்ஷன்ஸ் எல்லாம் நிறையா செய்வாங்க. இதுக்கு பேர் தான் வில்லன் அப்படிங்கிறாங்க. மெனி பட் ஃபேர் ஃப்ரம் ஆல் பிளாட்ஸ் டீல் வித் த கான்ஃப்ளிக்ட். நிறையா, ஆனால் வந்து எல்லாமே கிடையாது. நிறைய இடங்களில் பிளாட் வந்து கான்ஃப்ளிக்ட்டை டீல் பண்ணியிருக்கோம். அதாவது நிறைய பிளாட்ஸ் பார்த்தோன்னா மோதலில் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் எல்லாமே கிடையாது, சில இதில் நிறையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இன் அடிஷன் டு த கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் இண்டிவிஜுவல்ஸ் தேர் மே பி கான்ஃப்ளிக்ட் ஆஃப் அ ப்ரொட்டகனிஸ்ட் எகெயின்ஸ்ட் ஃபேட் ஆர் எகெயின்ஸ்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ் தட் ஸ்டாண்ட் பிட்வீன் ஹிம் அண்ட் அ கோல். அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிற அந்த ப்ரொட்டகனிஸ்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிற அந்த ஆன்டகனிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த என்னென்ன மோதல்லாம் அவங்களுக்குள்ளே வருது அப்படின்னா, மேபி அவங்க வந்துட்டு அவங்கள சும்மா ஃபேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்.
அவங்களோட ஃபேட்டுக்கு எகெயின்ஸ்டாக ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இல்லைன்னா அவங்க ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டாக நிற்பாங்க. பட் ஆனால் நீ இப்படி தான் நிற்கிற அப்படின்னு தாழ்த்தி சொல்லலாம். இல்லை அப்படின்னா என்னது, அவங்களுடைய கோலை வந்து கெடுக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் செய்யலாம். ஸோ இந்த மாதிரியான சில ஒர்க்கெல்லாம் செஞ்சு அந்த ப்ரொட்டாகனிஸ்ட்டுக்கு சில அவங்கள வந்து அப்படியே அவங்களுடைய கோபத்தை அதிகரிக்கிற மாதிரி செய்வோம் இல்லையா, அவங்களோட வேல்யூவே ஃபுல்லாக குறைச்சிக்குவாங்க. அந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து ஆன்டாகனிஸ்ட் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கேரக்டர் இன்னர் ஒர்க். அப்புறம் கேரக்டர் இன்னர் ஒர்க் ஹூ பை ஷார்ப் கான்ட்ராஸ்ட். அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட்டுக்கு எதிரான எப்படி அவங்களுக்கு எதிராக அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒருத்தவங்க, அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்குறவங்க, ப்ரொட்டாகனிஸ்ட்டுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்குறவங்க, ஒரு தனித்துவமாக சும்மா அவங்க டெம்பரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க, அவங்களுடைய நேம் வந்து என்னென்னா அது இஸ் டேர்ம்டு ஃபாயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள வந்து ஃபாயில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லியாட்ரஸ், ஹேம்லெட்டில் லியாட்ரஸ் இருப்பார் இல்லையா, அவர் தான் சொல்கிறாங்க. அது ஆக்சுவலாக வில்லனை தான் இத்தனை தடவை சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆன்டாகனிஸ்ட்னால் என்ன, யார் என்ன தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரே வேலை, வில்லன் முடிஞ்சுது. ஓகே, அடுத்து நம்ம வேறு ஏதாச்சும் பார்ப்போம். அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது என்னென்னா, அப்படியே கேரக்டருக்கு அப்படியே கான்ட்ராஸ்டான ஒருத்தவங்க, அதுதான் அந்த வில்லன். அவங்களுடைய கேரக்டருக்கு கான்ட்ராஸ்டான கேரக்டர் யார், அதை யார் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபாயில்னு சொல்லுவாங்க. அடுத்து அந்த கேரக்டர் இனிஷியேட் டிஃபென்ஸ் இக்னோரன்ஸ் அண்ட் இப்போ வந்துட்டு ஒரு பர்சன், அந்த பர்சன் தான் செய்ய தப்புகளை ஒரு ப்ரொட்டாகனிஸ்டோட கேரக்டருக்கு எகெயின்ஸ்டாக அப்படியே கான்ட்ராஸ்டாக இருக்கக்கூடிய கேரக்டர் வந்து ஃபாயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே வில்லன்லேயே வேறு எந்த மாதிரியான நேம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா, ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் ஒரு திட்டம் தீட்டுவாங்க இல்லையா, திட்டம் தீட்டி மற்றவங்களுக்கு வெல்லணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்புறம் அவங்க எந்தளவுக்கு நம்பிக்கைக்குரியவங்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அவங்கள வந்து இன்ட்ரிகியூ அப்படின்னு சொல்லப்படுவாங்க. அதாவது என்ன சொல்கிறது, சூழ்ச்சி பண்ணுறவங்க அப்படின்றாங்க. இதுக்கு யாரை எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்கன்னா, இயாகோ அப்படிங்கிற வில்லனை எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. நம்ம ஒத்தலோவில் பார்த்துருப்போம் இல்லையா, இயாகோ. ஸோ ஒவ்வொரு வில்லனுக்குமே ஒவ்வொரு தனித்தன்மை இருக்குது. அப்படியே கேரக்டருக்கு கான்ட்ராஸ்டாக இருக்கிறவங்க வேறு நேமு, சூழ்ச்சி பண்ணக்கூடிய ஒரு வில்லன் வந்து ஒரு நேம், அப்படியெல்லாம் இருக்குது போல். அதுதான் பார்க்குறோம். அப்புறம் ஒரு ஒரு நாவலில் ஒரு பிளாட்டில் ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதத்தில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை வந்து சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு சிம்பதி க்ரியேட் ஆகுது, வேறு ஏதோ ஒருத்தருக்குள்ள பாண்டிங் வந்து க்ரியேட் ஆகுது அப்படின்னா அதை சஸ்பென்ஸ் அப்படிம்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதுலேயே பார்த்தோம், 2 பேர் வந்து 2 ஆண்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, 2 ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டு கூட அவங்களுடைய ஃப்ரெண்டை மேரேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு தெரியாத ஒரு விஷயமாவே இருந்துச்சு. இப்போ ஆஸ் யூ லைக் இட்லேயே பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோயினை தவிர ஹீரோயினுடைய ஃப்ரெண்டான சிலியாவும், ஹீரோயினுடைய சகோதரியான சிலியாவும் ஹீரோவுடைய சகோதரனான ஆலிவரும் மேரேஜ் பண்ணிக்குவாங்க. அவங்க 2 பேர் லவ் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு பாண்டிங், அந்த ஒரு சிம்பத்தி பாண்டிங் அப்படிங்கிறது ஒரு சஸ்பென்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்புறம் எண்டிங்கில் சஸ்பென்ஸ் எல்லாம் கொடுக்கப்படும். ஒரு பிளாட்டில் வந்து சஸ்பென்ஸ் எண்டிங்கில் கூட கொடுக்கப்படும் அப்படிங்கிற லைக் ஒரு ஷாக்கான சஸ்பென்ஸ் வந்து கடைசியில் கொடுக்கப்படும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்காக அவங்க 2 பேரும் சேர்ற மாதிரி இருக்கும், கடைசியாக வேறு ஒருத்தர் கூட சேர்ந்துடுற மாதிரி, அந்த மாதிரியான விஷயங்கள் கூட நடக்கலாம். ஒரு சர்ப்ரைஸ் எண்டிங்காக இருக்கலாம், அது ஒரு ஷாக் கூட தர வேண்டிய விஷயமா இருக்கலாம். அப்புறம் சில சக்ஸஸ்ஃபுல்லான டெவலப்மெண்ட் கூட நடந்திருக்கு. அரிஸ்டாட்டில் கூட அவருடைய ஒரு ஸ்ட்ரக்சரல் ஏதோ ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் யூனிட்டியில் டபுள் பிளாட் வந்து கொடுத்துருக்குறாரு. எலிசபெத்தன் ட்ராமாவில் ஒரு டபுள் பிளாட் கொடுத்துருக்காரு. அதுக்கு பேர் வந்து சப் பிளாட் அப்படின்பாங்க. இப்போது அந்த ஸ்டோரியுடைய செகண்ட் கிளைமேக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி 2 பிளாட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சப் பிளாட் கூட ரொம்ப கம்ப்ளீட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபுல்லாக எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓன் ரைட் இஸ் இன்ட்ரடியூஸ்டு இன்டு த ப்ளே. அந்த ப்ளேயில் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மெயின் பிளாட்டுடைய எஃபெக்டிவே அப்படியே டோட்டலாக வேறு ஒரு மாதிரி கொண்டு போகக்கூடியது தான் இந்த செகண்ட் பிளாட், அதாவது சப் பிளாட் அப்படிங்கிறாங்க.
ஒரு யூனிஃபில்டு பிளாட் வந்து எந்த ஆர்டரில் இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிகினிங்கை சொல்லணும், அப்புறம் மிடில் சொல்லணும், அப்புறம் எண்டு. இப்படி தான் இருக்கணும். எடுத்தோடனே கிளைமேக்ஸ் சொல்லிவிட்டு அப்புறம் மறுபடியும் பிகினிங் வரக்கூடாது இல்லையா? ஸோ பிகினிங் தான் வரணும். பிகினிங் இனிஷியேட் த மெயின் ஆக்ஷன் இன் த வே விச் மேக்ஸ் அஸ் லுக் ஃபார்வர்ட் ஆஃப் ஏதோ ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக பிகினிங் இருக்குது அப்படின்னா நம்ம லுக் ஃபார்வர்டாக பார்ப்போம். அந்த மாதிரி இருக்கும். அடுத்து மிடில்ல வந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுதுடா அப்படின்ற மாதிரி பிஃபோர் அண்ட் ரெக்வயர்ஸ் சம்திங் டு ஃபாலோ. ஏதோ நடந்துட்டுருக்கு, நம்ம ஃபாலோ பண்ணுவோம், என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம், கவனிப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் அட் த எண்ட் ஃபாலோஸ் கான் பிஃபோர் பட் ரெக்வயர்ஸ் நத்திங் மோர் வி ஃபீல். அப்போ தான் வந்து அந்த பிளாட் கம்ப்ளீட் ஆகும். எண்டில் தான் பிளாட் கம்ப்ளீட் ஆகும், கிளைமேக்ஸ் வந்து வந்துடும் அப்படிங்கிறாங்க. அண்ட் வந்து கோஸ்ட் இருக்கிற மாதிரி கூட நம்ம வெளிக்காட்டலாம், கோஸ்ட் இருக்கிற மாதிரி கூட நம்ம எக்ஸ்பொசிஷன் பண்ணலாம் அப்படின்றாங்க. லைக் ஹேம்லெட்டில் நம்ம பார்த்தோன்னா கோஸ்ட் இருக்கிற மாதிரி நடிப்பார். அவங்க இறந்து போனது யார்? அப்பா தானே. அப்பா வந்து கூடவே பேசுகிற மாதிரி நடிப்பார் இல்லையா? அந்த மாதிரிலாம் இருக்கலாம். அடுத்து வந்து அந்த ஒரு பிளாட்டுக்குள்ளே ஃப்ளாஷ்பேக்கை நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறாங்க. அந்த பிளாட்ஸ்லேயே வந்து இப்போ 5 பார்ட்ஸ் இருக்குது, 5 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்பொசிஷனில் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு கோஸ்ட் வரலாம், இல்லை ஏதோ ஒரு மான்ஸ்டர் வரலாம். இந்த மாதிரியான இது வந்து எக்ஸ்பொசிஷனில் வரும். அடுத்து வந்து ரைசிங் ஆக்ஷன். ஸோ அடுத்து ரைசிங் ஆக்ஷன் அப்படிங்கிறது ஏதோ ஒரு விஷயத்த ரிவீல் பண்ணுறது. அந்த விஷயம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கலாம். இல்லை அந்த இடத்துல என்னமோ நடந்திருக்கு, எப்போ என்னடா இப்படி இப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம்ல. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அப்போ அதுதான் வந்து ரைசிங் ஆக்ஷன் அப்படிங்கிறாங்க. 3வது கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த கிளைமேக்ஸ் தான் வந்து அந்த ஸ்டோரியோடைய ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். அந்த இடத்துல நம்ம எப்படி வேணாலும் நடக்கலாம். ரைசிங் ஆக்ஷனுடைய லாஸ்ட்டாக போகக்கூடிய கட்டம் தான் கிளைமேக்ஸ், சரியா? அந்த கிளைமேக்ஸில் எந்த விஷயம் வேணாலும் நடக்கலாம். லைக் நம்ம நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கலாம், இல்லை நம்ம நினச்ச மாதிரியே நடக்கலாம். இது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இந்த இடத்துல அமையும் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஃபாலிங் ஆக்ஷன். இப்போ ஃபாலிங் ஆக்ஷன் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபாலிங் ஆக்ஷனில் இப்போ 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப சண்டை போட்டது ரொம்ப பெரிய விஷயமா தான் கருதப்படும். அந்த ஃபாலிங் ஆக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, அவங்க சண்டை போட்டதை சரி ஓகே நம்ம வந்து காம்ப்ரமைஸ் ஆகிக்கலாம் அப்படின்னு போவாங்க இல்லையா? அதுதான் ஃபாலிங் ஆக்ஷன். இது ரைசிங் ஆக்ஷனை விட ரொம்ப கம்மியான ஒரு இது தான் தரும், ஒரு ஃபீலிங்கை தான் தரும் அப்படிங்கிறாங்க. இதுதான் ஃபாலிங் ஆக்ஷன். அடுத்து ரெசல்யூஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு பிளாட்டோடைய லாஸ்ட் பாயிண்ட், அந்த பிளாட்டோடைய எண்டிங் டைம், அதுதான் வந்து ரெசல்யூஷன். இப்போது ஆஸ் யூ லைக் இட்டில் வந்து ஸ்டார்டிங்கு வீட்டு விட்டு வெளில போவாங்க, இது பிகினிங்கு. அப்புறம் மறுபடியும் ரைசிங் ஆகிறது எங்கே அப்படின்னா, திரும்ப ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணிப்பாங்க. அது வந்து ரைசிங் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். கிளைமேக்ஸ் அப்படின்னா, ஹீரோயின் வந்து தன்னுடைய வேஷத்தை கலைச்சி, நான் தான் நீ லவ் பண்ண ஹீரோயின், நான் ஆம்பளையாக வேஷம் போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கிளைமேக்ஸு. ஃபாலிங் ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆலிவரும் அதாவது ஹீரோவும் ஹீரோவுடைய அண்ணனும் முதலே சண்டை போட்டு இருந்திருப்பாங்க, இப்போ வந்து ஒத்துமையாக இருப்பாங்க. அது வந்து ஃபாலிங் ஆக்ஷன். ரெசல்யூஷன் அப்படிங்கும்பொழுது எல்லாருமே இன்னும் நிறையா கப்புள்ஸெல்லாம் இருப்பாங்க, அந்த மெயினான கப்புள்ஸ் எல்லாம் சேர்ந்து பழையபடிக்கு நல்லபடியாக சந்தோஷமாக வாழ்கிறது. இதுதான் ரெசல்யூஷன்.